அது காலை நேரம். கிராமத்தோரத்துல அந்த ஸ்கூல் முன்னாடி எல்லாம் குழந்தைங்களோட சிரிப்பால எதிரொலிச்சிட்டு இருந்தது. இப்போ பாழடைஞ்சு போயிடுச்சு. உடைஞ்சு போன சுவர்கள், அமுங்கி போன கூரைகள், அப்புறம் துருப்பிடிச்ச ஜன்னல். ஏதோ இந்த பில்டிங் கூட தன்னுடைய கடந்த நாட்களை நினைவுபடுத்திட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. அந்த பாழடைஞ்சு போன ஸ்கூலுக்கு முன்னாடி மாஸ்டர் தீனாநாத் உட்கார்ந்து இருந்தாரு. வயசானதுனால அவரால் நிக்க முடியல. ஆனா கண்கள்ல இப்பவும் கல்வி ஞானத்தோட அதே ஒளி இருந்தது. அப்போதான் அங்க மீரா வந்தா. அட மீரா, நீ நகரத்துல இருந்து எப்போ வந்த? மாஸ்டர் சார், நேத்து ராத்திரி தான் கிராமத்துக்கு திரும்பி வந்தேன். ஆனா நீ எதுக்காக இந்த கிராமத்துக்கு திரும்ப வந்த? உன்னோட படிப்பு தான் முடிஞ்சிட்டு இருக்குமே. நீ நகரத்திலேயே ஒரு நல்ல வேலையை தேடிக்கலாம்ல. இத கேட்டதும் மீரா அதிர்ந்து போனா. அவளுடைய பார்வை தானாவே அந்த பாழடைஞ்சு போன ஸ்கூல் மேல பட்டுச்சு. ஒரு காலத்துல அவ அங்கதான் படிச்சிட்டு இருந்தா. இல்ல மாஸ்டர், நீங்க சின்ன வயசுல கத்து கொடுத்தது எனக்கு ஞாபகம் இருக்கு. நீங்க தான் சொன்னீங்க, படிச்சு முடிச்சதும் மத்தவங்கள படிக்க வைக்கிறது ரொம்பவே புண்ணியமான காரியம்னு சொன்னீங்க. நான் இப்ப இங்க வந்திருக்கேன். அப்புறம் நான் இந்த பாழடைஞ்சு போன ஸ்கூல்ல மறுபடியும் திறப்பேன். இத கேட்டதும் மாஸ்டர் தீனாநாத்தோட கண்கள்ல பிரகாசம் வந்தது. நிஜமாவா சொல்ற? ஆமா மாஸ்டர், உண்மைதான். இப்படி சொல்லிட்டு மீரா அங்கிருந்து போயிட்டா. கொஞ்ச நாள்ல மீரா தன்னுடைய எண்ணத்தை வேலையா மாத்த ஆரம்பிச்சா. கிராம ஜனத்தோட உதவிகளால பாழடைஞ்சு போன அந்த பள்ளிக்கூடத்தை சரி பண்ண ஆரம்பிச்சா. சுவர்கள்ல புதுசா பெயிண்ட் அடிச்சா. உடைஞ்சு போன கூரைய சரி பண்ணா. தர சுத்தமாச்சு. மீரா தன்னுடைய பணத்தால அந்த பள்ளிக்கூடத்தை சரி பண்ணா. அப்புறம் சிட்டிக்கு போய் அரசாங்க அதிகாரிகளை ஒவ்வொருத்தரா பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டு பள்ளிக்கூடத்துக்கான மானியங்களையும் வாங்கினா. மெல்ல மெல்ல பாழடைஞ்ச அந்த இடம் பள்ளிக்கூடமா மாறுச்சு. கொஞ்ச நாள்ல மீராவோட உழைப்புக்கு பலன் கிடைச்சது. கிராமத்தோட ஏழை குழந்தைங்க கொஞ்சமும் யோசிக்காம பள்ளிக்கூடத்துக்கு வந்தாங்க. மீரா முழு மனசோட அவங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுத்தா. அவளுடைய குரல்ல ஒரு ஒற்றுமை தெரிஞ்சது. அப்புறம் கண்கள்ல எதிர்காலத்தோட கனவு. நாட்கள் அப்படியே கடந்துகிட்டு போச்சு. ஸ்கூல் மறுபடியும் குழந்தைங்களோட சத்தத்தால நிறைஞ்சது. ஒரு நாள் மீரா பசங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுத்துட்டு இருந்தா. அப்போ திடீர்னு அங்க கிராமத்தோட பெரிய ஆளு சௌத்ரி வந்தாரு. மீரா, கொஞ்ச நாளைக்கு நான் முக்கியமான வேலையா நகரத்துக்கு போயிருந்தேன். திரும்ப வந்து நான் பார்க்கும்போது கிராமத்தோட சூழ்நிலையே மாறி போயிருக்கு. ஆமாங்க சௌத்ரி ஐயா, ஸ்கூல் பாழடைஞ்சு போயிடுச்சு. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு கிராம ஜனங்களோட உதவியோடையும் அப்புறம் என் பணத்தை போட்டு ஸ்கூலை சரி செஞ்சேன். அப்புறம் சில அதிகாரிங்க கிட்ட உதவி கேட்டு மானியங்களையும் வாங்கினேன். இப்ப நம்ம கிராமத்து குழந்தைங்களுக்கு கல்வி கிடைக்கும். மீரா சொன்னதை கேட்டதும் சௌத்ரியோட முகமே செவந்து போச்சு. உளறத நிறுத்து. 4 புத்தகத்தை படிச்ச உடனே நீ உன்னை பெரிய ஆபீசர் நினைச்சுக்கிட்டியா? உனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்கூலை பாழடைய வைக்கிறதுக்கு நான் தான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். இந்த கிராமத்து குழந்தைங்க படிக்கிறத நான் விரும்பல. ஏன்னா அவங்கெல்லாம் படிச்சுட்டாங்கன்னா அவங்க எல்லாரும் என்ன கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் இங்க இருக்கிற எல்லா பசங்களும் படிச்சு ஆபீசர் ஆயிடுவாங்க. ஒருவேளை எல்லா குழந்தைங்களும் படிச்சு ஆபீசர் ஆயிட்டா அப்புறம் வயல்ல யாரு வேலை செய்வாங்க, யாரு உழைப்பாங்க? இத கேட்டதும் மீரா அதிர்ச்சி ஆயிட்டா. அப்பதான் அங்க மாஸ்டர் தீனாநாத் வந்தாரு. பல வருஷங்கள் முன்னாடி இந்த ஸ்கூலை நான் தான் நடத்திக்கிட்டு இருந்தேன் சௌத்ரி சார். அந்த நேரத்துலையும் நீங்க தான் இந்த ஸ்கூலை வந்து மூடி வச்சீங்க. இப்போ மீரா ரொம்ப கஷ்டப்பட்டு இதை மறுபடியும் ஆரம்பிச்சிருக்கா. தயவு செஞ்சு இப்பவும் மூடிடாதீங்க. சௌத்ரிக்கு இன்னும் கோவம் வந்துடுச்சு. அந்த நேரத்துல நீ தான் பெரிய தப்பு பண்ண. இந்த ஸ்கூலை என்னோட நிலத்துல கட்டியிருக்கீங்க. மீராவும் பெரிய தப்பு பண்ணிட்டா. மறுபடியும் இந்த ஸ்கூலை திறந்திருக்கா. ஆனா ஸ்கூலோட முதலாளி நான் தான். இனிமே இந்த ஸ்கூல் நடக்காது. இப்படி சொல்லிட்டு சௌத்ரி பள்ளிக்கூட பசங்கள அவமானப்படுத்தி வெளியே துரத்தினாரு. எல்லா பசங்களும் கவலையோட அவங்கவுங்க வீட்டுக்கு திரும்பி போனாங்க. சௌத்ரி ஸ்கூலுக்கு வெளியில பூட்டு போட்டாரு. அப்புறம் அங்கிருந்து போயிட்டாரு. மீரா கோவத்தோட வேற வழி இல்லாம ஸ்கூலுக்கு எதிர்க்க இருக்கிற ஆலமரத்துக்கு அடியில போய் உட்கார்ந்திருந்தா. அந்த மரம் பல வருஷங்களா அந்த கிராமத்தை பார்த்துட்டு இருந்தது. இன்னைக்கு மறுபடியும் உடைஞ்சு போன அந்த கனவுக்கு சாட்சியா மாறுச்சு. வயசான தீனா மாஸ்டரோட கண்கள்ல கண்ணீர் வர ஆரம்பிச்சது. நான் என்ன யோசிச்சேன்னா அந்த சௌத்ரி மனசு மாறி இருப்பான்னு நினைச்சேன். ஆனா 20 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஆளு எப்படி இருந்தானோ இப்பவும் அதே மாதிரி தான் இருக்கான்.
அவன் இந்த கிராமத்து குழந்தைங்க படிக்கிறதுக்கு விடவே மாட்டான். இப்படி சொல்லிட்டு மாஸ்டர் தீனாநாத் அழுதுகிட்டே அந்த இடத்த விட்டு போனாரு. மீரா ரொம்ப நேரம் வரைக்கும் அதே ஆலமரத்து அடியிலேயே உட்கார்ந்திருந்தா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பொறுமையா அவ எழுந்தா. அப்புறம் தன்னோட வீட்டை நோக்கி போயிட்டா. மறுநாள் மீரா சௌத்ரியோட வீட்டுக்கு போனா. மீரா சௌத்ரிக்கு புரிய வைக்கிறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணா. ஆனா சௌத்ரி அவளை அவமானப்படுத்தினாரு. அப்புறம் தன்னுடைய வீட்டை விட்டு வெளியே அனுப்பினாரு. மீராவோட கண்கள்ல கண்ணீர் வந்துடுச்சு. வேற எதுவும் பேசாம அவ தன்னோட வீட்டுக்கு திரும்பி வந்தா. அப்படின்னா என் கிராமத்தை சேர்ந்த குழந்தைங்களுக்கு கல்வியே கிடைக்காதா? இப்பதான் புரியுது என்னோட அப்பாவும் அம்மாவும் என்னுடைய படிப்புக்கு சிட்டிக்கு எதுக்கு அனுப்புறாங்கன்னு. மீரா ரொம்ப நேரம் வரைக்கும் இத பத்தியே யோசிச்சுட்டு இருந்தா. யோசிச்சு அவ கண்ணெல்லாம் சோர்ந்து போச்சு. அப்புறம் அவ ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிட்டா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மீரா ஒரு காட்டுல கண் விழிச்சா. மீரா பார்த்தா அந்த அடர்ந்த மரத்தோட தண்டுக்குள்ள ஒரு வெளிச்சம் வெளியே வந்துட்டு இருந்தது. அந்த வெளிச்சத்துக்கு இடையில இருந்து ஒரு குரல் கேட்டுச்சு. அடுத்த நொடியே மீரா கண் விழிச்சுக்கிட்டா. மீரா திடுக்கிட்டு எழுந்து உக்காந்தா. ரொம்ப விசித்திரமான கனவா இருக்கே. அது எப்படி இருந்ததுன்னா நிஜமாவே நான் ஏதோ ஒரு காட்டுல இருந்த மாதிரி இருந்தேன். மீராவுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. அவ தன்னோட வீட்டை விட்டு வெளியே வந்தா. அப்புறம் நேரா கிராமத்துல இருந்து கொஞ்ச தூரம் காட்டுக்குள்ள போனா. அப்பதான் மீராவோட பார்வை ஒரு அடர்ந்த மரத்து மேல பட்டுச்சு. இது அதே மரம்தான். நான் இதுதான் கனவுல பார்த்தேன். மீரா பார்த்தா அந்த பெரிய மரத்தோட தண்டுகள்ல இருந்து ஒரு பெரிய வெளிச்சம் வெளியே வந்தது. பயத்தோட மீரா அந்த வெளிச்சத்தை நோக்கி போனா. அப்புறம் அந்த தண்டுக்குள்ள போனா. திடீர்னு அவ தன்னைத்தானே மரத்தோட தடியான கிளைகளுக்கு மேல இருக்கிற ஒரு வினோதமான உலகத்துக்கு போனா. அங்க ஒரு ஸ்கூல் இருந்தது. ஆனா தரையில கிடையாது. மரத்தோட தடியான கிளைகளுக்கு மேல அதோட சுவர்கள் இலையால செய்யப்பட்டது. கூரை பூக்களால செய்யப்பட்டிருந்தது. அப்புறம் பிளாக் போர்ட், பிரகாசமான கல் இருந்தது. அப்பதான் மீராவுக்கு முன்னாடி ஒரு அழகான பெண் வந்தா. ஆமா, யார் நீ? இதெல்லாம் என்ன? நான் இந்த ஸ்கூலோட குருமான்னு நினைச்சுக்க. இந்த மரத்துக்கு மேல இருக்கிற இந்த ஸ்கூல் என்னுடையது. ஒரு மாய ஸ்கூல். நீ உன்னுடைய கிராமத்தை சேர்ந்த குழந்தைங்களை இங்க கூட்டு வந்து படிக்க வைக்கலாம். நான் யாருங்கிற அந்த ரகசியம் உனக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல தெரிஞ்சிடும். மீராவோட முகம் சந்தோஷத்துல நிறைஞ்சது. மீரா ஸ்கூலை விட்டு வெளியே வந்தா. அப்புறம் கிராமத்துக்கு போய் மாஸ்டர் தீனாநாத் கிட்ட எல்லா விஷயங்களையும் சொன்னா. இது ரொம்ப விசித்திரமான விஷயமாச்சே. ஆனா எது எப்படியோ நாம இதோட ரகசியத்தை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல. இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த கிராமத்து குழந்தைங்க படிக்கிறது தான். சௌத்ரி அதை நடக்க கூடாதுன்னு நினைக்கிறான். மீரா சந்தோஷமாயிட்டா. மறுநாள் மாஸ்டர் தீனாநாத் அப்புறம் மீரா கிராமத்துல இருக்கிற குழந்தைங்களை எல்லாத்தையும் தயார் பண்ணி மாய மரத்து மேல இருக்கிற அந்த ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போனாங்க. மீரா அன்னையில இருந்து பசங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுத்தா. அப்புறம் குருமாவும் குழந்தைங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுத்தாங்க. காலம் இப்படியே கடந்துகிட்டு இருந்தது. ஒரு நாள் சௌத்ரி பார்த்தாரு. கிராமத்துல இருக்கிற குழந்தைங்க எல்லாம் காணவே காணோம். அவர் ரொம்பவே அதிர்ச்சி ஆயிட்டாரு. எதுவும் புரிய மாட்டேங்குது. இந்த பசங்க எல்லாம் காலையில இருந்து மதியானம் வரைக்கும் எங்க தான் காணாம போறாங்க. ஆனா நான் தான் ஸ்கூலை மூடி வச்சிட்டேனே. இதை நான் கண்டுபிடிச்சே தீரணும். மறுநாள் காலையில சௌத்ரி சீக்கிரமா எழுந்துட்டாரு. அப்புறம் கிராமத்தை கண்காணிக்க ஆரம்பிச்சாரு. அவர் பார்த்தாரு மாஸ்டர் தீனாநாத்தும் மீராவும் குழந்தைங்களை தயார் பண்ணி காட்டுக்கு கூட்டிட்டு போறத பார்த்தாரு. பசங்க எல்லாரும் நடந்துக்கிட்டு காட்டுக்குள்ள எங்க போயிட்டு இருக்காங்க? ஒருவேளை நகரத்திலிருந்து வந்த இந்த பொண்ணு மீரா காட்டுக்குள்ள ஏதாவது பள்ளிக்கூடத்தை திறந்துட்டாளா என்ன? சௌத்ரி தெரியாம அவ பின்னாடியே ஃபாலோ பண்ணாரு. கொஞ்ச நேரத்துல சௌத்ரி பார்த்தாரு. எல்லாரும் ஒரு பெரிய மரத்துக்கிட்ட போய் நின்னுட்டாங்க. அந்த மரத்தோட தண்டுக்குள்ள இருந்து வெளிச்சம் தெரிஞ்சிட்டு இருந்தது. மீரா, மாஸ்டர் தீனாநாத் அப்புறம் குழந்தைங்க எல்லாம் மெல்ல மெல்ல அந்த வெளிச்சத்தை நோக்கி போனாங்க. அடுத்த நொடியே எல்லாரும் சௌத்ரியோட கண்ல இருந்து காணாம போயிட்டாங்க. சௌத்ரியும் உடனே அவங்க பின்னாடியே போயிட்டாரு. சௌத்ரி ஒரு வினோதமான ஸ்கூல்ல நின்னுட்டு இருந்தாரு. அவர் பார்த்தாரு இது மரத்துக்கு மேல இருக்கிற ஒரு மாய ஸ்கூல்னு பார்த்தாரு. அதோட வாசல் தண்டுக்குள்ள இருந்து அதுல இருந்து வெளிச்சம் உள்ள போகுது. சௌத்ரி அதிர்ச்சியாகி நாலாபுரமும் பார்த்தாரு.
இப்போ இவங்க எல்லாருக்கும் நான் பாடம் கத்து கொடுத்தே ஆகணும். இப்படி சொல்லிட்டு சௌத்ரி அந்த மாய மரத்தை விட்டு வெளியே வந்தாரு. இங்க நடக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் இந்த மரம் தான். நான் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் பசங்களை படிக்க விடவே மாட்டேன். நான் இந்த மரத்தை கொளுத்த போறேன். இப்படி ஒரு மரம் இருந்தாதானே குழந்தைங்களுக்கு கல்வி கிடைக்கும். இப்படி சொல்லிட்டு சௌத்ரி அந்த மாய மரத்துக்கு நெருப்பு வச்சாரு. அடுத்த நிமிஷமே தீப்பத்தி மரம் எரிஞ்சது. நெருப்பு அங்கங்க பரவ ஆரம்பிச்சது. அப்புறம் அந்த நெருப்பு ஸ்கூல் வரைக்கும் போயிடுச்சு. ஸ்கூல்ல நெருப்பு பட்டதும் குழந்தைங்க பயந்துட்டாங்க. மீராவும் மாஸ்டர் தீனாநாத்தும் பயந்து போயிட்டாங்க. என்ன இது, ஸ்கூல்ல எப்படி தீ பத்துச்சு? அப்பதான் குருமா அந்த இடத்துக்கு ஓடி வந்தாங்க. பயப்படாதீங்க, இந்த நெருப்பு இந்த மரத்தை எதுவும் பண்ண முடியாது. அடுத்த நொடியே நெருப்பு தானாவே சாந்தம் அடைஞ்சது. குருமா, மீரா, மாஸ்டர் தீனாநாத் அப்புறம் குழந்தைங்கள தான் கூட வெளியே வர சொல்லி சைகை காட்டினாங்க. அவங்க எல்லாரும் ஸ்கூலை விட்டு வெளியே வந்தாங்க. வெளியில கோபத்தோட சௌத்ரி நின்னுகிட்டு இருந்தாரு. என்ன தைரியம் இருந்தா இந்த மாய ஸ்கூலுக்கு நீ நெருப்பு வச்சிருப்ப? சரி, முதல்ல எங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லு. இப்படி பண்றதுக்கு நீ யாரு? உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா என் கிராமத்து குழந்தைங்களுக்கு கல்வியை கொடுக்கணும்னு நினைச்சிருப்ப? அவங்க எல்லாரும் எப்பவும் அடிமையா இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். அவங்க யாருக்கும் படிப்பு கிடைக்கவே கூடாது. இத கேட்டதும் குருமாவோட கோபம் இன்னும் அதிகமாயிடுச்சு. பல வருஷங்களுக்கு முன்னாடி உன்னோட முன்னோர்களுக்கும் இதே எண்ணம் தான் இருந்தது. நான் கிராமத்துல குழந்தைங்களுக்கு கல்வி கத்து கொடுக்கணும்னு ஸ்கூலை திறந்தேன். ஆனா உன்னோட முன்னோர்களுக்கு இது சுத்தமா பிடிக்கவே இல்லை. அவங்க என்ன அடிச்சு இந்த மரத்துக்கிட்ட கொண்டு வந்தாங்க. அப்புறம் இங்கே என்ன கொன்னுட்டாங்க. குருமாவோட கண்ணுல இருந்து கண்ணீர் வந்தது. நான் இறந்ததுக்கு அப்புறமா என்னோட ஆத்மா இங்கதான் சுத்திட்டு இருந்தது. அதுக்கப்புறம் கடவுள் எனக்கு சக்தி கொடுத்தாரு. என்னோட ஆத்மா இந்த மரத்துக்கு மேலேயே தன்னுடைய மாய சக்தியால ஒரு ஸ்கூலை உருவாக்குச்சு. அப்பதான் நான் பார்த்தேன், மீரா குழந்தைங்களுக்கு கல்வி கொடுக்கணும்னு நினைச்சா அதை நீ தடுத்த. அப்பதான் அவ கனவுல போய் நான் மீராவை இங்க கூட்டிட்டு வந்தேன். எந்த காரியத்தை உன்னுடைய முன்னோர்கள் செஞ்சாங்களோ அதை இப்போ ஒன்னால செய்ய முடியாது. இப்படி சொன்னதும் குருமாவோட கண்கள்ல இருந்து வண்ணமயமான கதிர்கள் வெளியே வந்தது. அந்த கதிர் வெளிச்சம் நேரா சௌத்ரியோட உடம்பு மேல போய் பட்டுச்சு. கொஞ்ச நேரத்துல சௌத்ரி ஒரு மரமா மாறிட்டாரு. என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. முடியாது, குழந்தைங்களுக்கு கல்வி கிடைக்க கூடாதுன்னு நினைக்கிறவன் அது அவன் செய்யற அநியாயம். அப்புறம் அநியாயம் செய்யறவங்களுக்கு இதுதான் தண்டனை. எல்லா புறமும் அமைதி நிலவுச்சு. குருமாவோட கண்கள்ல இப்ப கோபம் இல்ல, கண்ணீர் வழிஞ்சது. இப்ப நான் முக்தி அடையறதுக்கான நேரம் வந்துடுச்சு. ஆனா இந்த ஸ்கூல் நிரந்தரமா இருக்கும். நீ இப்படியே குழந்தைங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுத்துட்டே இரு. இப்படி சொல்லிட்டு குருமா வண்ணமயமான கதிர் ஒளியா மாறிட்டாங்க. அப்புறம் மெல்ல மெல்ல அங்கிருந்து மறைஞ்சாங்க. மீரா, மாஸ்டர் தீனாநாத் அப்புறம் கிராமத்து குழந்தைங்க அதே மரத்துல இருக்கிற மாய ஸ்கூல்ல படிக்க வச்சாங்க, படிச்சாங்க. அந்த மரம் அந்த கிராமத்தோட எதிர்காலமா மாறிடுச்சு.